செங்கல்பட்டு ஏரியாவில் உள்ள தியேட்டர்களில் திரைப்படம் வெளியாகாததை தொடர்ந்து இனி வர இருக்கும் கபாலி உள்ளிட்ட பெரிய படங்களின் நிலை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. எம்ஜி எனப்படும் குறைந்தபட்ச உத்தரவாத தொகை அடிப்படையில் தான் படத்தை தருவேன் என்று தயாரிப்பாளர் கலைப்புலி தானு கூறிவிட்டதாலும், தியேட்டர்களில் அதிக கட்டணம் வசூலிக்க கூடாது என்று அரசு உத்தரவிட்டதாலும், செங்கல்பட்டு ஏரியா தியேட்டர் உரிமையாளர்கள் திரைப்படத்தை குறைந்த விலைக்கு கேட்டனர். ஆனால் ரூபாய் 100 கோடி வரை இந்த படத்திற்கு செலவழித்து விட்ட தானு, படத்தின் விலையை குறைப்பது சாத்தியமில்லை என்று கூறிவிட்டார். இந்த பிரச்சனை இன்று வரை தீரவே இல்லை. செங்கல்பட்டு ஏரியாவில் உள்ள 75% அரங்குகளில் திரைப்படம் வெளியாகவே இல்லை. இது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமல்ல, கலைப்புலி தானுவுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரையரங்குகளுக்கும் பெருத்த அடி. தேதியின் 4 நாள் ஓபனிங் அவர்களுக்கு இழப்பாகிவிட்டது. இப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள செங்கல்பட்டு தியேட்டர் உரிமையாளர்களுக்கு இனி படங்களை கொடுப்பதில்லை என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்துள்ளது. குறிப்பாக இன்னும் 2 மாதங்களில் வெளியாக இருக்கும் பெரிய படங்களான ரஜினிகாந்தின் கபாலி, சூர்யா நடித்துள்ள சிங்கம் 3, 24 போன்ற படங்களை சர்வ நிச்சயமாக செங்கல்பட்டு தியேட்டர்களுக்கு தரப்போவதில்லை என்று தானு மற்றும் இதர தயாரிப்பாளர்கள் சங்க நிர்வாகிகள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். பிரச்சனையை சுமூகமாக தீர்த்துக் கொள்ளும் நோக்கம் தியேட்டர்களுக்கும் இல்லை என்பது நேற்றைய அவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிந்துவிட்டது. எனவே கபாலி உள்ளிட்ட பெரிய படங்களை பார்க்க பக்கத்து மாவட்டத்திற்கு செல்ல வேண்டி வருமோ என்ற நிலைதான் தற்போது நீடித்துள்ளது.